ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்வான ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லோன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செல்ஃப் ஏர்னிங்காக 8 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். வெறும் 5 நிமிஷத்தில் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி மினிமம் ரீடம் வந்து உங்களுக்கு 7 ரூபா தான். ஓகேங்களா? எல்லா ரீடமுமே இந்த ஆப்பில் 7 ரூபா தான் நீங்கள் கடைசி வரைக்கும். ஸோ வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய, கரெக்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப். இன்றைக்கி நீங்கள் ரீடம் கொடுக்குற அமௌண்ட் வந்து நாளைக்கு கரெக்டாக ரிசீவ் ஆயிரும். ஸோ டெய்லி இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுற அமௌண்ட் இன்றைக்கி நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நாளைக்கு பேமெண்ட் வருமானு டவுட்டில் நீங்கள் இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணி ஏர்னர்ஸ் தமிழ் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ளே வந்தோன்னா மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெஜிஸ்டர் நவ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா கவனமாக கவனிச்சிக்கோங்க. இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட நேமு, தென் இது உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். தென் இதில் வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ரெஃபர் கோடுங்கிற இடத்துல மறக்காமல் 11122 வந்து என்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆப் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஆப் ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், மெயின் பேஜ்லேயே அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீடமில் இருந்து உங்களுக்கு வந்து 1000+ ரீடம்னாலும் சரி, அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து வெறும் 7 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப். போன டைம் கூட நிறைய பேருக்கு ஒரே ஒரு 7 ரூபா எடுத்துகிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் உங்கள் ஆசையால் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இன்னுமே பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டுடே ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்தோடனே உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அந்த ஆஃபர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பாருங்கள் 6 டாஸ்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 6 டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் பாருங்கள், டே டு டே ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து டாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டாஸ்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பாருங்கள், வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 வியூஸ் மட்டும் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 6 வியூஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரூ. 1.50 அந்த மாதிரி ரூ. 50 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த 6 டாஸ்க் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு செல்ஃப் ஏர்னிங் டெய்லி 8 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம்னா ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். இதை பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 செகண்ட் தான் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்குமே இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பைசா வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது முடிஞ்சோடனே ஒரு 2 செகண்ட்ஸ் இதில் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக் போயிடணும். ஸோ மறுபடியும் கூட நான் ஒர்க்காக உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் ஒன்று வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மறுபடியும் ஒர்க்காக கூட கவனிச்சிக்கோங்க. ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பேஜில் வந்து ஒரு 6 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போ பாருங்கள் 6 செகண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும். 6 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். அந்த ஆடில் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணணும். அதை பேக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓகேங்களா? இப்போ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடில் 2 செகண்ட் வெயிட் பண்ணணும். இதை வெயிட் பண்ணாமல் பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட்னு விழுந்துடும். இதுக்கு கிடைக்க வேண்டிய 6 பைசா வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் அப்ரோடுன்னு வர்றது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 6 பைசா வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்க் வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து அந்த மாதிரி வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இதுலேயும் வந்து வியூஸ் மட்டும் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து 6 வியூஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க்கு இல்லை இன்ஸ்டால் டாஸ்க்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் 6 வந்து நான் அப்ரூவ் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். இதை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து லிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதை கிளிக் பண்ணணும். ஸோ டச் கார்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் 35 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுற ஆடாக இருந்துச்சுன்னா கிளிக் டு கிளிக்கரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளிக் பண்ணி 35 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பேக் வரணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆடை வந்து
இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது வந்து 35 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வரணும் ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து கிளிக் ஆட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளிக்கு மட்டும் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு 35 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பேக் வாங்க. அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு 35 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வாங்க ஓகேங்களா. ஸோ டச் கேர் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இது வந்து கிளிக் ஆட் தான் ஓகேங்களா. ஸோ கிளிக் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஷோ பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது கிளிக் ஆட் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதே பேஜில் வந்து நம்ம 35 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் போனோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கிளிக் அண்ட் இன்ஸ்டால்னு வரும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆட் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோர் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் ஒரு 35 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 35 செகண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே பேக் போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இதையும் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாஸ்க் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த சக்ஸஸ்க்கு வந்து அவங்க இன்ஸ்டாலுக்கான அமௌண்ட்டே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆட் வந்தால் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆட் வரலையா அதை கிளிக் மட்டும் பண்ணி நீங்கள் அந்த பேஜில் 35 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம அடுத்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிளிக்கும் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ₹1.20 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ₹1.50 வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப்பில் வந்து எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போய்ட்டு உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். தென் பேமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த என்டர் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ₹7 ஓகேங்களா. ஸோ ₹7 வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ₹7 தான் நீங்கள் வந்து எல்லா டைமுமே இதில் வந்து என்டர் பண்ணுறது. என்டர் பண்ணிட்டு சென்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே நாளைக்கு வந்து உங்களோட பேடிஎம்மில் வந்து ஆட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா உங்களோட பெண்டிங் இருக்கிற அமௌண்ட், உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆன சக்ஸஸ் ஆன அமௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். தென் வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமா ஒரு ரெஃபரல் இன்கம் வந்து 7 லெவல் வரைக்கும் இந்த ஆப்ஸில் வந்து தருவாங்க ஓகேங்களா. ஸோ குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்குமாவது பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்பு. ஸோ இன்னும் இதில் வந்து ஒரு 3 ஆப் வந்து வரும். ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு கேப் விட்டு தான் வரும். ஸோ வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து கவனிக்க வேண்டிய என்னென்னா, ஒன்று ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கில் நம்ம வந்து அந்த ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா ஃபுல் ஸ்க்ரீன் ஆடில், அதை வெயிட் பண்ணாமல் பேக் வந்து ஆப் வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ணாதீங்க. டாஸ்க் வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டைப்பில் வர எந்த ஆப்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.